அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ரமதான் மாதத்தினுடைய இன்றைய தராவீகை நிறைவு செய்து மன நிறைவோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய தராவீகை, நம்முடைய ருக்கு, சுஜூத், நம்முடைய நிற்குதல், குர்ஆனை நாம் கேட்டது, இந்த தொழுகைக்காக நாம் நடந்து வந்த ஒவ்வொரு எட்டுக்கள் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய மறுமையிலே நமக்கு அது சாட்சி சொல்லக்கூடியதாக, நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த ரமதானையும், இந்த ரமதானுடைய தராவீகையும், இந்த ரமதானுடைய நோன்பையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஒவ்வொரு நாளும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட முக்கியமான பல விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். பார்க்கதோடு அல்லாமல் அமலும் செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். பலர் அமலும் செய்கின்றார்கள். அந்த விதத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு, இரண்டாவது 10 நாம் வந்துவிட்டோம். பாவ மன்னிப்பிற்கான 10. அல்லாஹு தஆலா இந்த 10 நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. அதிகம் அதிகம் அல்லாஹும்ம அக்ஃபிர் லனா துனூபனா வ ஹத்தாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஓதுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு, பெரும்பாவங்களில் மிக முக்கியமான பெரும்பாவம். அது என்னங்க? பெரும்பாவத்தில் ரொம்ப முக்கியமான பெரும்பாவம் அதுதான் வட்டி என்கிற பாவம். குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் மற்ற பெரும்பாவங்களை குறித்து அல்லாஹ்வும் ரசூலும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாலும் கூட, வட்டியை வாங்குவது, கொடுப்பது, சாட்சி சொல்வது, அதற்காக உதவியாக இருப்பது என்று வட்டி விஷயத்திலே அல்லாஹ் குர்ஆனில் பல வசனங்களில் மிக கடுமையாகவே பேசுகிறான், எச்சரிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வட்டியை குறித்து பேசுகிற ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு அப்படி பயத்தை உண்டாக்குகிறது. அவ்வளோ பயங்கரமான ஹதீஸுகளும் குர்ஆன் வசனங்களும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரா பக்ராவிலே 275வது வசனத்திலிருந்து வட்டியை பற்றி பேசுகிறான். வாய்ப்புள்ளவர் தர்ஜுமா எடுத்து பாருங்க. பக்ரால 275வது வசனம், அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பதுஹு ஷைத்தான் மினல் மஸ். யார் வட்டியை வாங்கி தின்கிறார்களோ அவர்கள் மறுமையிலே ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவதை போன்றில்லாமல் எழமாட்டார். இப்போ நாளைக்கு மறுமையில் யார் வட்டி வாங்கி திங்கிறாங்களோ இந்த உலகத்தில், நாளைக்கு மறுமையில் அவன் எப்படி எந்திரிப்பா அப்படின்னா, ஒருத்தன் ஷைத்தானுடைய தீண்டுதனால் பைத்தியம் பிடிச்சிருச்சு, பைத்தியம் பிடித்தவனாக அவன் மாலை மறுமையில் அவன் எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். தொடர்ந்து அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், ஏன் இப்படி, இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான், அந்த மனிதர்கள் சொன்னார்கள், பொதுவாக அந்த வட்டி கொடுக்குறவன் அதை ஹலாலாக தான் சொல்லுவான். முஸ்லீம்களே இன்னைக்கு பல பேர் வட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, நல்லா சம்பாதிக்கணும்னா வட்டி கொடுத்து பொழைச்ச காசு நிறைய பொழருது. உட்கார்ந்த இடத்துலேருந்தே சம்பாதிக்கணும்னா வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது. அதற்கு அவர்கள் காரணம் சொல்வார்களாம், நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று சொல்வார்களாம். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், ஆனால் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். ஆனால் இவங்க வட்டி ஹராம்னு தெரிஞ்சும் கூட அவங்க அதில் விட்டு திரும்புறது இல்லை. இவங்க நாளைக்கு மறுமையில் எப்படித்தான் எந்திரிப்பாங்க? ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்து எந்திரிப்பதை போன்று பைத்தியமாக நாளை மறுமையில் எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான். அல்லாஹ் அந்த எச்சரிக்கை விட்டு நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்றணும் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், நம்ம நினைக்கிறோம் வட்டி வளரும் அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது. யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை எந்த பரக்கத்தும் இல்லாமல் அழித்து விடுவான். நீ பரக்கத்து வர்ற மாதிரி தெரியும், ஏதோ அன்றைக்கு நம்முடைய தேவை நிறைவேறின மாதிரி தெரியும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வட்டியை நான் அழித்து விடுவேன் என்கிறான். ஆனால் வயுர்பிஸ் சதகாத், நீ கொடுக்கக்கூடிய தர்மத்தை வளர்ப்பேன் என்கிறான். அப்போ வட்டியினுடைய அந்த இது என்பது பரக்கத்து கிடையாது, பரக்கத்து மாதிரி தெரியும்.
நமக்குடைய தேவை நிறைவேற மாதிரி தெரியும், அது மிகப்பெரிய முசீபத். அதை அல்லாஹ் அழித்தே தீருவேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அடுத்து இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஒருவேளை நீங்க வட்டிக்கு கொடுத்துருந்தீங்கன்னா, 4 பேருக்கு கடன் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருந்தீங்க? வட்டிக்கு கொடுத்துருந்தீங்க. நான் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்ல வட்டிக்கு கொடுக்க கூடாதுன்ட்டு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இதற்கு பிறகு நீங்கள் வட்டிக்கு பேலன்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க, திருப்பி வாங்காதீங்க. கொடுத்ததா இருக்கட்டும், நீங்க வாங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். அப்படி இல்ல நான் கொடுத்த வட்டியை திருப்பி வாங்காம இருக்க மாட்டேன் நீ இருந்தேனா, அல்லாஹ் குர்ஆனிலே 2 விஷயத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ்வோட போர் செய்யறதுன்னு சொல்றான். ஒன்னு, இறைநேசர்களை நீ பகைத்தால் நீ அல்லாஹ்விடத்திலே போர் செய்வதை போன்று என்று அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸியிலே சொல்கிறான். வட்டியை நீ விடாமல், அது வட்டி ஹராமு எல்லாம் தெரியுது, இருந்தாலும் நீ வட்டிக்கு வாங்கி திங்கிற, வட்டியை கொடுத்து நீ வாழ்கிறாய் என்றால், அதை விடவில்லை என்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, நீ அல்லாஹ் ரசூலிடத்திலே போர் செய்வதற்கு தயாராகி விடு என்கிறான். அல்லாஹ்ட்ட போய் போர் செய்ய முடியுமா? வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீராஜ, அவன்தான் அனைத்துக்கும் சக்தி பெற்றவன். அல்லாஹ் மனதில் நிறுத்த வேண்டும். வட்டியை நம்ம விடலைன்னா அல்லாஹ்ட்ட போர் செய்யறதுக்கு தயாராயிரும், ரசூலுல்லாஹ்விட்ட போர் செய்யறதுக்கு தயாராயிரும். தயாராகுவோமா? நமக்கு அந்த பவர் இருக்குதா? நம்மளே ஒன்றும் கிடையாது, நம்ம அல்லாஹ்வுடைய சக்தியை வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் ரசூலிடத்தில் போர் செய்வதை போன்று என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன விஷயம். சரி, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் வட்டியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்லாஹு அக்பர், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிலர் ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதைஹி வ காலஹும் ஸவாஉன். யார் வட்டியை சாப்பிடுகிறாரோ, யார் வட்டியை சாப்பிட வைக்கிறாரோ, யார் வட்டி கணக்கை எழுதுகிறாரோ, யார் வட்டிக்கு சாட்சி சொல்கிறாரோ, இவர்கள் எல்லோரும் பாவத்தில் சரிசமமானவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 பேரையும் சபித்தார்கள். இந்த உலகத்திற்கே ரஹ்மத்தாக வந்த நபி வட்டி தொடர்புடைய 4 பேரையும் சபிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுடைய சாபத்திற்கு உள்ளானவர்கள் வட்டியை சாப்பிடுபவர்கள், வட்டியை சாப்பிட வைப்பவர்கள், வட்டி கணக்கை எழுதுபவர்கள், வட்டிக்கு சாட்சி சொல்பவர்கள். அல்லாஹு அக்பர். எந்த பெரும்பாவத்துக்கு இப்படி ஒரு ஹதீஸ் வரல, நீங்க யோசிக்கணும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திர்ஹமு ரிபா யஅகுலுஹு ரஜுலு வ ஹுவ யஅலமு. ஒரு மனிதர் இது வட்டி என்று தெரிந்து 1 திர்ஹம் அவர் வட்டியிலால் ஆன காசை சாப்பிட்டால், 1 திர்ஹம் சாப்பிட்டார்னா அது எவ்வளவு மோசமானது என்றால் 36 முறை விபச்சாரம் செய்வதை விட அது கடுமையானது என்கிறார்கள் ஹதீஸ்ல. எங்க ஒரு தடவை விபச்சாரன்றது எவ்வளவு பெரிய பாவம், கல்லால் அடிச்சு கொள்ளணும்னு வருது, இப்படிலாம் வருது. 36 முறை விபச்சாரம் செய்வதை விட மிக கடுமையானது ஒருவன் வட்டி பணம் என்று தெரிந்து அதன் 1 திர்ஹத்தை, 1 காசை அவன் சாப்பிடுவது என்று நபி அவர்கள் சொன்னாங்க. அப்போ பாருங்க ஹதீஸ்ல எவ்வளவு கடுமையா இருக்கு. நல்லா கவனிக்கணும். நம்ம உடல் இருக்குது, ஹலாலான வருமானத்தால் வளரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு லஹ்மின் நபத மினல் ஹராம் ஃபன்னார் அவுலா பிஹி. எந்த உடல் ஹராமால் வளர்கிறதோ அந்த உடல் நரகத்திற்கு மிகவும் தகுதியானது என்றார்கள் நபி அவர்கள். அப்ப நம்ம உடல் வட்டி பணத்தால் வளரக்கூடாது. ஒரு பருக்க வட்டி பணம் நம்ம வயிற்றுக்குள்ள போயிடக்கூடாது. துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருடைய உடலில் ஹராமான உணவு போகிறதோ அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள். துவாவே ஏற்றுக்க மாட்டான்ல, நானும் கேட்குறேன், கேட்டு என்ன பிரயோஜனம், ஹராம் உள்ள போயிருச்சே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர் ரிபா வ இன் கஸுர ஃப இன் ஆகிபத்தஹு தஸீரு இலா குல்லி. வட்டி வளருவதை போன்று அதிகமாகுவதை போன்று தெரியும், ஆனால் அதனுடைய முடிவு குறைவுதான். அல்லாஹ் கடுமையான நோயை கொடுத்துருவான், உடல் பருமனை கொடுத்துருவான், மருத்துவமனை செலவுகளை கொடுத்துருவான், விபத்துகளை கொடுத்துருவான். இப்படி வட்டி வளருவதை போன்று அதிகமாவதை போன்று தெரியும், ஆனால் அதனுடைய முடிவு அது சிறுமைதான் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க ஹதீஸ்ல, எந்த கூட்டத்திடத்திலே விபச்சாரமும், எந்த கூட்டத்திடத்துல
விபச்சாரமும் வட்டியும் அதிகமாக வெளிப்பட ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ்வுடைய அதாபுக்கு அவர்கள் ஹலாலாக்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய அதாபு இறங்குவதற்கு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஹலாலாக்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய அதாபுனா சும்மா இறங்காது. அது நோயாக இருக்கலாம், அல்லது ஒரு பஞ்சமாக இருக்கலாம், அல்லது தண்ணி கஷ்டமாக இருக்கலாம், அல்லது சோதனையாக இருக்கலாம், அரசு சட்டங்களாக இருக்கலாம். இது எல்லாமே அதாபு தான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. விபச்சாரத்தை விட்டும் வட்டியை விட்டு நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹு தஆலா பார்த்து பாதுகாத்து அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸில் ஒரு ஹதீஸு, ஒரு பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் காலையில் ஃபஜ்ருக்கு வந்தோடனே சஹாபாக்கள் அன்னைக்கு நைட்டு ஏதாவது கனவு கண்டிருந்தாங்கன்னா விளக்கம் கேட்பாங்க. அப்போ ஒரு சஹாபி நபி அவர்கள்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்று இரவு கனவில் 2 மனிதர்களை பார்த்தேன். அவர்கள் என்னிடம் வந்து என்னை ஒரு தூய்மையான நகரத்திற்கு அழைத்து சென்றார்கள். நாங்கள் நடந்து, கனவுல சொல்றாரு அவர், நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன ஆறுங்க? ரத்த ஆறு. அந்த ரத்த ஆற்றினுடைய நடுவில் ஒரு மனிதர் இருக்கிறார். ஆத்துக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஆத்தினுடைய ஓரத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அந்த ஓரத்தில் இருக்கிறவருக்கு பக்கத்தில் கல். ஆத்து ரத்த ஆறுக்கு நடுவில் இருக்கிறவர் கனவுல இவர் பார்க்குறாரு. அப்படியே தப்பிச்சு 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 கரைக்கு வரவர். இந்த ஓரத்தில் இருக்கிறவர் கல்லை தூக்கி அடின்னு அடிச்சு மறுபடியும் நடுவில் கொண்டு போய் சேர்த்துறாரு. அவர் மறுபடியும் நடுவுலேருந்து ஓரத்துக்கு வர்றாரு. இந்த ஓரத்தில் கல்லால் அடிச்சு 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 மறுபடியும் அந்த ரத்த ஆறுடைய நடுவில் ஓட வச்சிடுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவை சொல்லி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த ரத்த ஆறுக்குள்ள இருந்து தப்பிச்சு வர்றதுக்காக வர்றாரு கரை ஓரமா, அவர் யாருன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்க சொன்னாங்க, அவர் தான் வட்டியை உண்பவர் என்றார்கள். வட்டியை உண்பவர் நாளை மறுமையிலே ரத்த ஆறிலே மூழ்கடிக்கப்படுவார் என்று விரிவுரையில் எழுதுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் இது. என்ன ஹதீஸ் தெரியுமா? வட்டி வந்து 72 வகையாக இருக்கிறது. அதில் மிக கீழான வகை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய தாயை திருமணம் முடிப்பது எவ்வளவு கொடூரமானது. ஒரு மனுஷன் போய் அவனுடைய தாயாரை போய் திருமணம் முடிப்பானா? ஒரு மனிதன் தன்னுடைய தாயாரை அவன் அந்த தாயிடத்தில் அவன் போவானா? அதற்கு சமம்தான் வட்டியினுடைய மிக தாழ்ந்த பகுதி என்றார்கள். இதை விட என்னங்க இந்த பாவத்துடைய கொடூரத்தை சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஹதீஸுகளே ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போனப்ப 7வது வானத்தில் பார்க்குறாங்க, ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்க. அந்த கூட்டத்தை பார்க்கும் போது அவர்களுடைய வயிறு இருக்குல்ல, வயிறு வீடு மாதிரி இருக்கு. வயிறு எப்படி இருக்குது? பெரிய வீடு மாதிரி இருக்கு. ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா பார்க்குறாங்க, என்னடா இந்த கூட்டத்தார்களுடைய வயிறு வீடு மாதிரி இருக்குது. சரி, அந்த வயிற்றுக்குள் என்ன இருக்கிறது என்றால், அந்த வயிற்றுக்குள்ளே பாம்புகள் நிறைந்திருக்கிறது. பாம்புங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, ஜிப்ரீல, இது என்ன, யார் இந்த கூட்டம்? இவர்கள் தான் வட்டி வாங்கியவர்கள் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நம்மை அந்த அதாபை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. எவ்வளோ மோசமான பாவம். இன்னொரு ஹதீஸில் ஒரு ரிவாயத்தில் வருது, யார் வட்டியை, சில பேர் ட்ரிக்ஸை கையாளுவான், ஸ்ட்ரைட்டாக வட்டி, அதில் ஒரு ட்ரிக்ஸை கையாள முயற்சி செய்வான், அதுவும் ஹராம் தான். வட்டி தான். சொன்னாங்க, யார் வட்டி வாங்கிறது இதில் ட்ரிக்ஸை கையாளுறாங்களோ நாளைக்கு அவர்கள் மறுமையில் எழுப்பப்படும் போது பன்றிகளாக, நாய்களாக எழுப்பப்படுவார்கள். என்னவா எழுப்பப்படுவாங்க? யோசிச்சு பாருங்க. பன்றிகளாக, நாய்களாக அவர்கள் உருமாற்றம் செய்யப்பட்டு எழுப்பப்படுவார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள்டா. அது எவ்வளோ பெரிய பாவம் என்பதை இந்த சமுதாயம் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்னைக்கு வட்டி ரொம்ப சாரமாக ஆயிடுச்சு. என்ன செய்யறது? மக்களுடைய கஷ்டம். வட்டி இல்லா கடன் கிடைக்க மாட்டேது. பணக்காரங்கள்லாம் வட்டி இல்லா கடன் கொடுக்க மாட்டாங்க. எவன்லாம் அவன் ஹவா நப்சா இருக்கிறாங்க. என்ன செய்யறது? ஆனால் இந்த நேரத்திலையும் நம்ம ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கஷ்டத்தை நாம் கையேந்தி கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எவ்வளோ வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒருத்தனுக்கு மலையளவு கடன் இருக்கிறதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம அக்ஃபினா பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினா பி ஃபலிலிக்க அம்மன் சிவாக் என்ற இந்த துஆவை நீங்கள் தொடர்ந்து ஓதி வாருங்கள். மலையளவு கடன் இருந்தாலும் அடைப்பதற்கு வழிவகை செய்வான் என்று நபி அவங்க சொன்னாங்க.
அதனால் எவ்வளோ கஷ்டமான நிலையிலையும் நம்ம வட்டியில் போய் விழுந்துடக்கூடாது. அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. வட்டி என்பது முசீபத். இன்னைக்கு மீட்ரு வட்டின்றான், இத்தனை வட்டின்றான், அத்தனை பெர்சன்டேஜ் வட்டின்றான். அவசரத்தில் கஷ்டத்தில் தெரியாமல் பெண்களோ இந்த நம்ம சமுதாய மக்கள் போய் வாங்கிடுறாங்க. பிறகு அதை அடைக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் தற்கொலை வரைக்கும் போயிடுறான். ஓதி படித்தவர்கள், நல்ல மக்கள், இஸ்லாம் தெரிந்தவர்கள், ஈமான் கொண்டவர்கள், ஆனால் அதனுடைய நெருக்கடி ஒரு கட்டத்தில் அவர்களை தற்கொலைக்கு தள்ளுகிறது என்றால் அது எவ்வளோ பெரிய பாவம். அல்லாஹு தஆலா அந்த வட்டியை விட்டு நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த ரமதானிலே நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்க வேண்டும். நம் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஹராமை விட்டு அல்லாஹ் நம் உடலை பாதுகாப்பானாக. ஹராம் நிறைந்த உடல் அது நரகத்திற்கு தகுதியாகிவிடும். ஹராம் நிறைந்த உடல் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாததாக போய்விடும். அல்லாஹ் எனவே நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஹராமை விட்டு பாதுகாத்து, வட்டியை விட்டு பாதுகாத்து. வட்டி நாங்களாம் எங்கள் ஊரில் அல்லாஹ்வுடைய கிருபையில் பள்ளப்பட்டியில் இப்போலாம் வட்டி, முன்னாடிலாம் வட்டிக்கு பேர் போன ஊருன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் மாற்றிட்டான். இப்போ மாஷா அல்லாஹ் அந்த மக்கள் திருந்தி வட்டியை விட்டு கிட்டத்தட்ட 90% திரும்பிட்டாங்க, மாறிட்டாங்க. ஆனால் அப்பயும் எங்கள் ஊரில் யாராவது ஒரு வட்டி வீடு, இவங்க வட்டி கடைக்காரங்கன்னா அந்த வீட்டில் நாங்கள் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். ரொம்ப யோசிப்போம். அந்த வீட்டினுடைய நிழலில் ஒதுங்க மாட்டோம். அது ரொம்ப பெரிய பாவமாக நினைப்போம். அல்லாஹ் அதனால் நமக்கு கேள்வி கணக்கு வந்து விடுமோ என்று பயப்படுவோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமலானுடைய பொருட்டு அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக திடீர் மரணங்களை, ஆக்சிடென்ட்களை தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் ஷைத்தான் சந்தோஷப்படுவான் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய நபியின் முகத்திற்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களிலே ஈமானை நிரப்பிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை ஈமானை அலங்கரிக்க செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களிலே பாவத்தின் மீது வெறுப்பை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களிலே ஹராமான விஷயத்திற்கு வெறுப்பை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ நாடாவிட்டால் எங்களால் பாவத்தை விட்டு தவிர்க்க முடியாத ரஹ்மானே. யா அல்லாஹ், தௌபா உடையவர்களாக எங்களை ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், ரமலானில் மகுஃபிரத்தை, மன்னிப்பை பெறவில்லை என்றால் நபி அவர்கள் சபித்திருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், பாவத்தை மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த ரமலானிலே எங்களை ஆக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் யா அல்லாஹ், நீயே குழந்தையை தருபவன், அவர்களுக்கு சாலிகான குழந்தையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் மரணித்திருந்தால் அவருடைய கபரை சுவன பூஞ்சொலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், அவருடைய கபரை பிரகாசமானதாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே பொருளாதார நெருக்கடியை சரி செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமலானிலே நாங்கள் செய்கின்ற இபாதத்தின் பொருட்டால் எங்களுடைய குடும்பங்களில் வியாபாரங்களில் கொடுக்கல் வாங்கலிலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், வட்டியை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கடனை வாங்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னதாக நாங்கள்
வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களை கணவன் மனைவியுடைய உள்ளங்களை இணைத்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு ஜனாசா தொழுகை வைக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே எங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் நாளை மறுமையிலே எங்கள் கரத்தை பிடித்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய வீடுகளை ஹராமை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ ஹராமாக்கி இருக்கிற விஷயத்தை வெறுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் சினிமாக்கள், ஆபாசங்கள், மோசமான பாடல்களை விட்டு எங்களுடைய வீடுகளை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய வீடுகள் குர்ஆன் சத்தம் கேட்கக்கூடியதாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களை பலா முசீபத்துகளை விட்டு, கண் திருஷ்டிகளை விட்டு, சூனியம் போன்ற மோசமான விஷயங்களை விட்டு எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லிம்கள், காஷ்மீரிய முஸ்லிம்கள், ரோஹிணிய முஸ்லிம்கள் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் பச்சிலம் குழந்தைகள் குண்டால் உடல் காயப்பட்டு ரத்தம் தோய்ந்து அவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் டிவிகளிலே போன்களிலே பார்க்கிற போது உள்ளமெல்லாம் கொலை நடுங்குகிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அங்கு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் இரக்கம் உள்ளவனே, அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை திருப்பி தந்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னுடைய புனித இல்லமான பைத்துல் முகத்தஸை எங்களுக்கு நீ திருப்பி அளித்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, வாழ்க்கையிலே ஒரு முறையாவது நபியை கனவிலே பார்க்கிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் ஏழைகள், எங்களால் ஹஜ் உம்ரா செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. யா அல்லாஹ் நீ நினைத்தால் எங்களை ஹஜ்ஜுக்கு அழைக்க முடியும் ரஹ்மானே. நீ நினைத்தால் எங்களை உம்ராவுக்கு அழைக்க முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ நினைத்தால் எங்களை உன்னுடைய நபியை ஜியாரத் செய்வதற்கு அழைக்க முடியும் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் எதை கேட்டோமோ, எதை கேட்க மறந்தோமோ, எதை கேட்காமல் இருக்கிறோமோ எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்திட ரஹ்மானே. இந்த மதரசாவை ஏற்படுத்தி அமீர் அலிஜி அவருடைய கபரை சுவன பூஞ்சொலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுக்கும் யா அல்லாஹ் நல்ல ஆஃபியத்தையும் சலாமத்தையும் பரக்கத்தையும் கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசா கியாமத் வரைக்கும் நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இங்கு ஓதக்கூடிய மாணவர்கள் உலகம் முழுக்க ஹிதுமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவின் மூலமாக இந்த ஊருக்கு பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவின் மூலமாக இந்த ஊரின் மீது எல்லா விதமான ஆஃபியத்தையும் சலாமத்தையும் இறக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவின் மூலமாக நல்ல மழையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இஸ்லாமிய நல்ல ஆட்சியை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் தேர்தல் வர இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு சார்ந்த நல்ல ஆட்சியை மலரச் செய்திட ரஹ்மானே. யார் வந்தால் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமோ அவர்களை ஜெயிக்க வைத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா துஆக்களையும் உன்னுடைய மேலான கருணையால் நபி அவர்களுடைய பொருட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லடியார்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள் இந்த ரமதானின் பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கீனா அஸாபன்னார். ஆமீன். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி கல்பிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.